பஞ்சம், பயங்கர பஞ்சம். காங்கிரஸ் அரசாங்கம் விட்டு போகும்போது பயங்கர பஞ்சம். நல்ல வேளை நம்மள விட்டு போனாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இப்ப பார்க்குறோம். பாரம் போச்சு, லோடு இறங்கிருச்சு, சந்தோஷமா இருக்கும். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எங்களுக்கு கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர், கவிஞரோட நாங்க சமூக தளத்தில் எப்பொழுதும் நிரந்தரமாக அவர் தோழர் என்று அழைப்போம். தோழர் கனிமொழி அவர்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு சிறிய உரையை நான் தொடங்குறேன். முத்தமிழரின் கலைஞர் மருத்துவர் அப்படின்னு சொன்னோடனே 2016 தேர்தல் நம்ம தோல்வி. அன்னைக்கு இரவே முத்தமிழரின் கலைஞரை இரவு நேரத்தில் கன்சல்ட் பண்ண போயிருந்தேன். அப்போ இரவு நேரத்தில் போய் அவர் போய் பார்த்துட்டு இருக்கும்போது அவர் நிசப்தமாக மகிழ்ச்சியாக தொலைக்காட்சி பார்த்துட்டு இருந்தார். என்ன டாக்டர், தேர்தல் எல்லாம் பார்த்தீங்களா? மக்கள் திருப்பி நம்மளை தோக்கடிச்சிட்டாங்களான்னு சிரிச்சுட்டே கேட்டுட்டு இருந்தார். உட்காருங்க தம்பி நித்யா, டாக்டருக்கு எனக்கும் பிடிச்ச அந்த இட்லி முட்டைக்கறியை சமைச்சு கொண்டு வர சொல்ல அப்படின்னா. இப்போ அன்னைக்கு அப்போ முட்டைக்கறி இட்லியோட தொட்டு சாப்பிட்டுட்டு இருக்குமோ ரொம்ப பிடிக்கும் அவருக்கு முட்டைக்கறி. எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் பேசிட்டு இருந்தோம். அப்போ சிரிச்சுட்டு, எப்படியா நீங்கள் ஒரு தோல்வி, நம்ம ஒரு எலெக்ஷனில் போய் இந்த ஏஜில் போய் சண்டை செஞ்சுருக்கோம், ஆனால் நம்ம 2016 தேர்தலில் தோத்துட்டோம், மக்கள் நிலை எப்படி வேணாலும் மாற்றிப்பாங்கப்பா, அதை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது, திருப்பி மக்கள்கிட்ட பேசுவோம், வெற்றி தோல்விலாம் சமமாக பார்க்குற பார்வையை திராவிட முன்னேற்ற கழக தொண்டத்திற்கு கற்றுக் கொடுத்த முத்தமிழரின் கலைஞர் கிரேக்கத்தில் ஒரு தத்துவம் ஸ்டாய்க்குன்னு சொல்லுவோம். ஸ்டாய்க்குன்னா கிரேக்கத்தில் என்னன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்திலையும் ரொம்ப ரொம்ப மோசமான சூழல்லையும் நான் நிம்மதி தேடி போகிறேன் அப்படின்னு கான்செப்ட்லாம் இருக்கும். நிம்மதி தேடி எங்கே போகிறேன்னா, ஏதாவது ஒரு சன்னியாசம் போகிற மாதிரியும், நான் கொஞ்ச நாள் நிம்மதி தேடி போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஆனால் ஸ்டாய்க் கான்செப்ட் அப்படி கிடையாது. உங்களை சுற்றி போர் சூழல் ஏற்பட்டாலும் உங்கள் மனது திடமாக அமைதியாக இருக்கும். அது பெரிய பெரிய கிரேக்க வல்லுநர்கள்லாம் அது ஆய்வாகவே எழுதி கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ்நாட்டுக்கு ஸ்டாய்க்கா தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழரின் கலைஞர் வாழ்ந்து காட்டியிருக்காங்க. இட் வாஸ் ஜஸ்ட் லைக் another day. வெற்றி பெற்றால் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவதும், தோல்வி பெற்றால் தோண்டு போவதும் அது மாதிரி இருக்கக்கூடாது. வெற்றியும் தோல்வியும் சமமாக பார்க்கிற பார்வையை வாழ்ந்து காட்டியவர் முத்தமிழரின் கலைஞர். அதனாலதான் முத்தமிழரின் கலைஞரோட புதல்வனாக நம் தமிழ்நாட்டு முதல்வர், கழக தலைவர் அன்னைக்கு பதவியை ரிசைன் பண்ணிட்டு மக்களுக்காக அன்னார் வேலை வந்தாங்களா இல்லையா? மக்களை சந்திச்சாங்களா இல்லையா? அப்ப முத்தமிழரின் கலைஞர் வழியில நம் கழக தலைவர் பயணிக்கிறனால தான் இன்னைக்கு தோல்வி ஆயிட்டு இன்னைக்கு விமர்சனமாக ரொம்ப மகிழ்ச்சியாக, ரொம்ப புரட்சிகரமாக, ரொம்ப ஆரவாரமாக இன்னைக்கு முத்தமிழர் பிறந்த நாளை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இன்னைக்கு முத்தமிழ் பேரவையில கழகத்தின் மகளிர் அணி முத்தமிழர் பிறந்தநாள் விழாவை கொண்டாடிட்டு இருக்கோம். அப்ப அந்த தத்துவம் எங்கிருந்து வருதுன்னா, வெற்றி தோல்வி என்பது திமுக காரனுக்கு ரொம்ப இயல்பான விஷயம், திமுக கொள்கை உடையவனுக்கு ரொம்ப இயல்பான விஷயம் என்று முத்தமிழரின் கலைஞர் வாழ்ந்து காட்டின ஒரு முக்கிய தத்துவத்தை நம்ம உள்வாங்கியிருக்கோம். அப்படியே கட் ஷார்ட் பண்றேன். 91க்கு போலாம். அப்ப நான் டான்போஸ்கோ பள்ளியில தேனாம்பேட்டையில டிஎம்எஸ் வளாகத்துல எங்க வீடு. எங்க தந்தை பேராசிரியர் நாகநாதன் முத்தமிழரின் கலைஞரோட வாக்கிங் நண்பர். அப்போ அன்னார் வேடத்துல வாக்கிங் போவாங்க. திடுதிப்புன்னு அப்ப ராஜீவ் படுகொலைனால சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வி. நம்ம முத்தமிழரின் கலைஞர் துறைமுகத்தில் மட்டும் ஜெயிச்சாரு, அவரும் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டார். அப்போ ஒரு 2 மாசம் 3 மாசம் போயிட்டு இருக்கு. திடீர்னு அப்போ செல்ஃபோன்லாம் இல்லை, வீட்டுக்கு ஃபோன். எங்கள் அப்பா அறிவாலயத்துலேருந்து ஃபோன் அடிக்கிறாரு. நான் தூக்க காலத்தில் எழுந்துச்சிட்டாப்பா அப்படின்னா, ஒரு பெரிய நோட் புக்கு, ஒரு ஸ்கேலு, பேனா எடுத்துகிட்டு உடனே ஓடிவான்னாரு. ஒன்றும் புரியல. காலங்காலத்தில் எதுக்கு பெரிய நோட் புக்கு, ஸ்கேலு, பேனாலாம் கேட்குறாருன்னு.
சரி, என்னோட ஒரு பிஎஸ்சி எஸ்எல்ஆர் சைக்கிள் வந்து டிஎம்எஸ் வளாகத்தில் ஆரம்பித்து அறிவாலயம் பக்கத்தில் தானே மிதிச்சுட்டு ஓடி பண்ணேன். சின்ன பையன், 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு தான். அப்போ உள்ளே போப்பான்றாங்க. அறிவாலயத்தில் இருக்க தொண்டரணி உள்ளே போனால் அறிவாலயத்தில் உள்ள பழைய அறிவாலய ஸ்ட்ரக்சர் உள்ளே போய் பார்த்தா சிங்கம் உட்காந்துட்டு இருக்கு. யார் சிங்கம்? முத்தமிழன் கலைஞர். அப்போ அந்த சிங்கத்துலேருந்து அப்போ ஒரு லுங்கி வச்சிருப்பாரு, ஒரு பனியன் பார், ஒரு ஷால் போட்டிருப்பாரு. எங்கள் அப்பா அவசரமாக வந்து அந்த புக்கை பிடுங்குறாரு. அப்போ பிடுங்கி வந்து புக்கை போட்டு நான் பார்க்குறேன், சின்ன பையனா பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க. அவரே முத்தமிழன் கலைஞரே அந்த பெரிய நோட் புக்கில் லைன் வரைஞ்சி முத்துவேல் கருணாநிதி அப்படின்னு கருணாநிதி எழுதுறார். அப்புறம் கழகத்தின் பொதுச் செயலாளர் பேரை எழுதுறாரு. அப்புறம் கழகத்து துணை பொதுச் செயலாளர் பேர் எழுதி அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர் போடுறாரு. அண்ணா அறிவாலயத்துக்கு தோத்தக்கு அப்புறம் யாரும் அண்ணா அறிவாலயம் வரல. அப்போ தலைவர் கையெழுத்திலேயே ஒரு அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர் போட்ட தலைவர் தான் நமக்கு வழிகாட்டியா இருக்கிறார். ஏன் இந்த சமூகத்தை நான் சொல்றேன்னா, ஒண்ணு வெற்றியும் தோல்வியும் சமமா பார்க்கிற பார்வை. இன்னொன்னு, முத்தமிழ் கலைஞர் வந்து வாங்கப்பா திருப்பி அடுத்த சண்டைக்கு ரெடியாங்கப்பா, என்னப்பா தூங்க போறீங்கன்னு சொல்லி சண்டைக்கு கூப்பிடுறாரு. அறிவாலயத்துக்கு வாங்க, திருப்பி அரசியல் பண்ணுவோன்றார். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம், அதுதான் திமுக, அதுதான் முத்தமிழர்கள் பிறந்த நாள்ல நம்ம எடுத்துக்கிற செய்தியா இருக்கும். நான் அடிக்கடி வியப்பா பார்ப்பது உண்டு. என்னன்னா, அவர்கிட்ட பழகும் போது பல்வேறு சித்தாந்தங்கள் வந்து நேரடியாக வாங்கும்போது இந்த தமிழ்நாட்டு மக்களை வந்து உளவியல் ரீதியாக புரிஞ்சு கொண்ட ஒரு மாபெரும் தலைவர் அவர் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் திமுகவுக்குள்ள உள்ள உறவும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் முத்தமிழ் கலைஞருக்கு உறவும், இந்த உறவு என்பது எப்படி இருக்குன்னா ஒரு தாய் தந்தை உறவு மாதிரி தான். வீட்டில் இருக்க பசங்க நம்ம கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு கோச்சுக்கு போவாங்க. எங்க போனாலும் திருப்பி அம்மா அப்பா வீட்டுக்கு வந்து தான் ஆகணும். அந்த உறவு பாண்டேஜ் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் உள்ள உறவு. அப்பப்ப சண்டை போட்டுப்பாங்க, அப்பப்ப ஒன்னா சேர்ந்துப்பாங்க. ஆனா தாய் தந்தையை வந்து எப்பொழுதும் விட மாட்டாங்க. அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா முத்தமிழன் கலைஞர், ஏன்னா பேரறிஞர் அண்ணா கிட்ட இருந்து திமுக வந்து மாறுது. அப்ப அறிஞர் அண்ணாவின் தம்பிகள் முத்தமிழன் கலைஞர் உடன்பிறப்புகளா மாறுற காலகட்டம். அந்த காலகட்டத்தில் கட்சியில இருக்கிற நிர்வாகத்தன்மையை வந்து கட்டமைக்கிறது முக்கியமான வேலை. 71, 76 ஆட்சி காலத்துல இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் என்ன பண்றாருன்னா, பேரறிஞர் அண்ணா வகுத்த பாதை, தந்தை பெரியார் வகுத்த பாதையில எப்படி திட்டங்கள் மூலம் அரசாணைகள் மூலம் தமிழ்நாட்டை மீட்டெடுக்கிறது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், பஞ்சம், பயங்கர பஞ்சம். காங்கிரஸ் அரசாங்கம் விட்டு போகும்போது பயங்கர பஞ்சம். நல்ல வேலை நம்மளை விட்டு போனாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இப்போ பார்க்குறோம். பாரம் போச்சு, லோடு இறங்கிடுச்சு, சந்தோஷமா இருக்கும். அப்ப காங்கிரஸ் அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டை வந்து பஞ்சத்தில் விட்டுட்டு போனதுதான் கதை. அப்பதான் நம்ம வந்து ஒரு ரூபாய்க்கு ஒரு அண்ணாக்கு ஒரு படி நிச்சயம்னு நம்ம ஒரு தேர்தல் வாக்குறுதி. அண்ணா வந்ததுக்கப்புறம் அதை நிறைவேற்ற முடியாத நிலை என்னன்னா, 3 வாரத்துக்கான ரேஷன் ஸ்டாக்ஸ் தான் இருந்தது. அப்போ பேரறிஞர் அண்ணா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இப்படிடா இது வந்து இந்த இந்திய அமைப்பு முறை, இந்த பார்லிமெண்ட் அமைப்பு முறை, ஒரு சட்டமன்றத்தில் வந்து ஒரு முதல்வருக்கான வேலைகள் ரொம்ப கம்மியா இருக்கே, நம்ம எவ்வளோ கனவுகள் நிறைவேற்றணும் வந்திருக்கோம், ஆனா அந்த கனவுகள் நிறைவேற்றணும் கடிவாளங்களா இருக்கே, எப்பொழுதும் ஒன்றிய அரசோட சார்பாகவே இங்க எல்லாமே நடக்குது. ஒரு சட்ட முன்வடிவு கூட ஒரு ஆளுநர் கிட்ட தானே நம்ம சட்ட முன்வடிவு அனுப்புறோம், சுதந்திரமா செயல்படாத நிலை இருக்கு, இது மாற்றி அமைக்கணும்னு அண்ணாவோட வேட்கை இருந்துட்டே இருந்தது. புற்றுநோயினால அண்ணா வந்து காலமாயிட்டாங்க, அறிஞர் அண்ணா. அப்புறம் முத்தமிழ் கலைஞர் இந்த சேலஞ்சை எடுத்துக்கிறார். சரி, நீ உருவாக்கின இந்த ஸ்ட்ரக்சர்ல தமிழ்நாட்டை வந்து சுயசார்பு மாநிலமாக மாத்துறதுக்கான வழிமுறைகள் தான் பல்வேறு அமைப்புகளை வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வலம் வருதான் முத்தமிழர்கள் போட்ட அடிப்படை தான். கிட்டத்தட்ட 44 தமிழ்நாட்டோட பொது நிறுவனத்தை உருவாக்கியவர் முத்தமிழன் கலைஞர். நீ பிளானிங் கமிஷன் வச்சிருக்கியா, நான் ஒரு பிளானிங் கமிஷன் வச்சிருக்கேன். நீ வந்து ஒரு அரிசி சேமிப்பு கடங்கு வச்சிருக்கியா, அக்ரிகல்ச்சர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வச்சிருக்கியா, நான் அக்ரிகல்ச்சர் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு வச்சிருக்கேன். நீ வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி வச்சிருக்கியா, நான் ஒரு டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி வச்சிருக்கேன். நீ ஷிப்பிங் அத்தாரிட்டி வச்சிருக்கியா, நானும் ஷிப்பிங் அத்தாரிட்டி வச்சிருக்கேன். தமிழ்நாடு மாநிலத்தில் என்னென்னலாம் ஒன்றிய அரசு வச்சிருக்கோங்க, இயக்கங்களாக வச்சிருக்கோ, இயக்கங்களா மன்றங்களாக வச்சிருக்கோ, என்னென்ன அலுவலகங்கள் வச்சிருக்கோ, அந்த பொதுத்துறை நிறுவனங்களை நிறுவி தமிழ்நாட்டை சுயசார்பு பொருளாதாரமா உருவாக்கியவர் முத்தமிழன் கலைஞர். முத்தமிழர் கலைஞரோட அரசாணைகள்,
அதை ஆய்வு பண்ண போனோம்னா இங்க உலகத்துல யார் யாரு அரசியல் அமைப்பு சட்டத்துல ஒரு படிநிலை ஜாதித்துவத்தில் இருக்கிற ஒரு சமூகத்தை எப்படி மீட்டெடுக்கிறது என்ற டெம்ப்ளேட் யாராவது ஆய்வு போனோம்னா வாங்க முத்தமிழரின் கலைஞரோட அரசாணைகளை படிங்க, நீங்க அந்த நாட்டில் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த நாட்டு சூப்பர் பவர் ஆயிடும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்குனவர் அவர். அந்த மாதிரி அரசாணைகள் என்ன அரசாணைனா அரசாங்க இயந்திரம், அதாவது ஒரு 5 வருஷம் அனுபவம் அக்காவுக்கு தெரியும், கவிஞருக்கு தெரியும், நம்மளோட தோழருக்கு தெரியும், நாடாளுமன்ற உறுப்பினர் தெரியும். ஏன்னா நம்மளோட அரசாங்க இயந்திரம் வந்து 2 அடிப்படை பிரிட்டிஷ் காலத்துல வந்ததுக்கா. பிரிட்டிஷ் காலத்துல வந்தனால எப்படி வரிகளை வந்து புடுங்கிறதுக்காகவும் மக்கள்கிட்ட வரிகளை புடுங்கிறதுக்காகவும் யாராவது அரசு மேல ஏதாவது கேள்வி எழுப்பினா அவனை அடக்கிறதுக்காக தான் உண்டான அமைப்பு இன்னும் அப்படிதான் இருக்கு. வரி புடுங்கிறதுக்காகவும் வந்து மக்கள் ஏதாவது உரிமை சார்ந்த விஷயம் குரல் எழுப்பினா அவங்கள வந்து அடக்கிறதுக்காக தான். இந்த இயந்திரத்தை வந்து மக்கள் சேவை இயந்திரமாக மாத்தியவர் நம்ம முத்தமிழரின் கலைஞர். எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா அது? அதிகாரிகள் வந்து நோ தான் சொல்லுவான், அதிகாரிகள் எஸ் சொல்ல தெரியாது. நானும் வேலனும் தமிழிசைக்காக படத்தை பாடுபட்டோம். இங்க இருக்க நகர்ப்புற வாழ்வு குடியிருப்பு பகுதியில் கட்டுறதுக்கு உருவாக்குறதுக்கு எத்தனை ஏறி இறங்கி பண்ணிருப்போம்னா தமிழ்நாட்டு முதல்வராக இருந்த நம்ம கழக தலைவர் இருந்த ஒரே காரணத்துலதான் இவ்வளவு வீடுகள் கட்டி முடிச்சது. ஏன்னா ஒருத்தர் வந்து சொல்லுவாரு பண்ணிடுங்க பண்ணிடுங்க பண்ணினாலும் இவ்வளவு வீடு கட்டி முடிச்சோம். அப்ப நான் சொல்ல முறை இருக்கே, அந்த முறையில வந்து 71 76 காலத்துல அவர் உருவாக்கின விவசாயத்துறையா இருக்கட்டும், தொழில்துறையா இருக்கட்டும், அவர் உருவாக்கின மாபெரும் புரட்சியை வந்து 2 வாரம் 3 வாரம் ரேஷன் ஸ்டாக்கா இருக்கிற தமிழ்நாட்டை வந்து உற்பத்தி திறன்ல முதன்மை மாநிலமா மாத்தி பஞ்சத்துல இருக்கிற அனைத்து மாநிலங்களுக்கும் 3000 டன் 4000 டன் 7000 டன் கொடுத்தவர் தான் முத்தமிழரின் கலைஞர். பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம், புற்றுநோய் ஒழிப்பு திட்டம், கண்ணொளி திட்டம், இது மாதிரி பல்வேறு திட்டங்களை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன, மாநில உரிமைகளுக்காக ஒரு கமிட்டி போட்டு மாநில உரிமைகளுக்காக கமிட்டி, ராஜ்மன்னார் கமிட்டி அமைச்சு எமர்ஜென்சி வந்தப்ப எமர்ஜென்சிக்காக ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து போர்வாளாக மாத்தினவர். ஆனா தேர்தல் என்னாச்சு? அடுத்த தேர்தல்ல யார் ஜெயிச்சா? எம்ஜிஆர் தான் ஜெயிச்சார். இப்ப 2 வாரத்துல ரேஷன் ஸ்டாக்ஸ் இருக்க தமிழ்நாட உற்பத்தி துறையிலும் சமூக பொருளாதார குறியீடுகளும் வளர்த்தெடுத்த முத்தமிழரின் கலைஞரை மக்கள் தேர்ந்தெடுக்கல. மக்கள் யாரை தேர்ந்தெடுத்தாங்க? எம்ஜிஆர் அவர்களை தேர்ந்தெடுத்தாங்க. அப்ப நான் திருப்பி காமிக்கிறேன், திருப்பி அதே தான் ஹிஸ்டரி ரிப்பீட் செல்ஃப். திருப்பி நம்ம முத்தமிழரின் கலைஞருக்கு போனாதான் நமக்கு எனர்ஜி கிடைக்கும். இதே தான் 2021 2026 சமூக பொருளாதாரத்தில் இரட்டை இலக்கு வளர்ச்சி கொடுத்த நம்ம தமிழ்நாட்டு முதல்வராக இருந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை, கழக தலைவர்களை மக்கள் என்ன பண்ணிட்டாங்க? அண்ணன் இப்ப சொல்லிட்டு போனார்ல, ஒரு செயற்கையான பிம்பத்தை உருவாக்கி அந்த செயற்கையான பிம்பத்தை மக்களை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரு, இன்னும் கொஞ்சம் மாற்றம் அப்படின்னு சொல்லி ஒரு ஓட்டு தானே அப்படின்னு சொல்லி மக்கள் குழந்தைகளை வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல மூளை செலவு செய்து அவங்க வாக்குகளா பெற்று ஆட்சியாளர்ல பெற்றுட்டாங்க. அப்ப 77 87 வரைக்கும் செயற்கைத்தனத்தோட இருந்த பிம்பங்கள் கட்டியமைத்ததை உடைச்செறிந்து 89 ஆட்சி பிடித்தார் நம்மளோட முத்தமிழரின் கலைஞர். ஏன்னா பொறுமை, நிதானம், தமிழ்நாடோட அரசியல், தமிழ்நாட பின்புலம், தமிழ்நாடோட பண்பாடு தன்மை, அப்புறம் நான் சொன்னல தாய் தந்தையான உறவு முறை. அப்ப தமிழ்நாட்டு மக்கள் உறவு முறையை வந்து ஆழ்ந்து உளவில் ரீதியாக உணர்ந்த முத்தமிழரின் கலைஞரை இன்னைக்கு நம்ம ஏன் தேடுறோம்னா நமக்கு எனர்ஜி வாங்குறதுக்காக, நம்மளோட பவர் இருக்கிறதுக்காக, நம்மளோட பூஸ்ட் ஆகிறதுக்காக தான் அவரை நம்ம தேடி பார்க்கிறோம். ஒரு மாற்றம் அது நம்ம இங்க பேசி ஆகணும். அதோட என்னோட சிறிய கருத்து உரையை நான் முடிச்சுக்கொள்றேன். 1977 வந்து எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்றுட்டாங்க. அப்போ வந்து முத்தமிழரின் கலைஞரும் மறைந்த முரசொலிமாறன் ஐயா அவர்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க. என்ன பிளான்னா, இந்த அண்ணா காலத்தில் இருக்கிற ஒரு 257 வயசானவர்களை வந்து நீங்க தயவு செய்து வீட்டுக்கு போங்க, அறிவுரை தளத்துல நீங்க இருக்கலாம், இளைஞர்களுக்கு நம்ம வழி விடுவோம்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா 1980 நாடாளுமன்ற தேர்தலில் 45 வயசுக்கு உட்பட்ட கொள்கை ரீதியாக உணர்வானவர்களுக்கு நாடாளுமன்றத்துக்கு இடம் கொடுக்குறாங்க. அப்ப கொடுக்கும்போது 80களில் எம்ஜிஆரை தோக்கடிச்சிட்டோம். நம்ம எம்ஜிஆரை
தோக்கடிச்சிட்டோம். எம்ஜிஆர் 2 சீட் தான் ஜெயிச்சார். அப்ப பூர்வீக ரீதியாக, இன ரீதியாக அறிஞர் அண்ணா காலத்திலிருந்து பயணிச்சவங்களை வந்து நீங்க வந்து ஒரு மென்டர்ஷிப் ப்ரோக்ராமுக்கு போங்க என்று ரெக்வெஸ்ட் பண்ணாங்க. அப்ப ரெக்வெஸ்ட் பண்ணனால புது ரத்தம் கட்சியில வந்து சேர்க்க ஆரம்பிச்சிருக்கு. அப்ப என்னை வந்து விஜயதா என்பதுக்காக வந்து கோச்சிக்க கூடாது. நான் வரும்போதே சொல்லிட்டு வந்தேன், நம்ம மாற்றங்கள் வந்து எங்க தந்தை பெரியார்னு பேர் கொடுத்த மகளிர் கூட்டம் தான் புரட்சிக்கு வழிவகுத்தாங்க. அப்ப திராவிட முன்னேற்ற கழக இந்த மாபெரும் இயக்கத்துக்கு மென்டர்ஷிப்புக்கு போய் வரும் இளம் பெண்களுக்கு வழிவிட்டு நம்ம பலப்படுத்துவோம் என்ற ஒரு கொள்கை முடிவை நாம் இங்கிருந்து தொடங்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்